ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரைவசத்தில் நம்ம பார்க்க போற படம் தமிழ் தயாளன் இயக்கி ஷீலா ராஜ்குமார், ஜாக்லின், ஆதவன் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் கெவி. கெவினா என்னன்னு பாத்தீங்கன்னா 1800 காலகட்டத்துல மதுரையை குறுநில மன்னர் ஆள்றாரு. குறுநில மன்னர் அவருடைய வரி விதிப்புகள்லாம் தாங்க முடியாம மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சில மக்கள் வந்து செய்யறாங்க அப்படியே இடம்பெயர்ந்து பல மாதங்கள் நடந்து மலைகள்ல எல்லாத்தையும் ஏறி இறங்கி ஒரு இடத்த பாக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 4 மலைகள் சூழ இருக்குது, ஒரு சின்ன குன்று. அந்த குன்றை தேர்ந்தெடுத்து சந்தோஷமா அவங்க விவசாயம் பண்ணி தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பிடிச்சிடுறாங்க. அப்போ மதுரை வாழ்ற அந்த கவர்னர் இருக்கா இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வெயில் கொடுமை தாங்க முடியல, அவங்களால நடத்த முடியல. ஸோ அப்போ மேலிடத்துக்கு லெட்டர் போடுறாங்க. அந்த மேலிடத்துக்கு லெட்டர் சார் எங்கேயாவது குளிர் பிரதேசத்துக்கு நீங்க இடம் மாறீங்கன்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நாட்கணக்கில் அவங்க நடந்து போய் பாக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மக்கள் நடமாடுறது இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் தான் கெவி. இப்போ அவங்க அந்த மக்களை அடிமைப்படுத்தி பில்டிங்லாம் கட்டுறாங்க. அதுதான் நாளடைவில் கொடைக்கானல்ங்கிற இடமா மாறிடுது. அந்த கெவிக்கும் கொடைக்கானலுக்குள்ள டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர். இப்போ படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த கெவி மக்கள் பாத்தீங்கன்னா எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவ வசதி இருந்தாலும் சரி, வேற பொருள் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, 7 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த கொடைக்கானல்ல போய் வாங்க வேண்டியது. ஏன்னா சாலை வசதி சுத்தமா இல்லை. ஒரு ஒத்தையடி பாதை தான். சோ என்ன செய்யறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு மண் சரிவு. ஒரு 5 பேரை தூக்கிட்டு இந்த டோலின்னு சொல்றோம்ல, டோலின்னா மூங்கில பாத்தீங்கன்னா ஒரு தொட்டில் மாதிரி கட்டி எல்லாரும் தூக்கிட்டு போடுவாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் காப்பாற்ற போகும்போது பாத்தீங்கன்னா அந்த 5 பேருமே இறந்துறாங்க. கோவத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. பார்த்தா எம்எல்ஏ டீமும் போலீஸ் டீமும் பாத்தீங்கன்னா அங்க ஓட்டு கேட்க வர்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கும் அந்த கெவி கிராம மக்களுக்கும் போலீஸ் டீமும் அந்த எம்எல்ஏ டீமுக்கும் பயங்கர பிரச்சனையாகுது. இதுல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த எம்எல்ஏவும் பயங்கரமா அவமானப்படுறாங்க. அதோட கோபம் பண்றாங்க. இந்த ஊரை நம்ம அழிச்சிடணும், இவங்களை உயிரோட விட்டக்கூடாது, இவங்க பயம் போச்சுன்னு சொல்லிட்டு 2 டீமுமே கங்கணம் கட்டி அலையுது. இந்த மாதிரி சூழல ஹீரோயின் பார்த்தா நிறைய மாத கர்ப்பிணியாயிடுறாங்க. அப்போ ஒரு மருத்துவ சேவைக்கானே ஹீரோ தனியா போய் கொடைக்கானலாம் மாட்டிடுறாரு. யாருக்கிட்டனா தனியா எப்படா சிக்குவான்னு காத்திருந்த அந்த போலீஸ் டீம் எம்எல்ஏ டீம்ல மாட்டிக்கிட்டாரு. மாட்டின பின்னாடி எப்படி அந்த போலீஸ் டீம்ல இருந்து அவர் தப்பிக்கிறாரு, எப்படி மேல உள்ள ஹீரோயின் கீழே போய் 7 கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. இதை சொல்றதுதான் இந்த படத்தோடைய கதை. கதையை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இது பயங்கர எமோஷனலான படம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த போலீஸ் டீம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த தனியா சிக்கன அவனை கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ அதை சொன்னோம்னா ரிவீல் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பயங்கரமான எமோஷனல். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜெய்பீம் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. என்னடா இது, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா விசாரணை ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நம்மளை எமோஷன் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஷீலா ராஜ்குமார் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை படுறாங்க, நிறைய மாத கர்ப்பிணி, அவங்க படுற அவஸ்தை, இந்த பனிக்கூட உடைஞ்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள். அதாவது நம்மளா ஒரு கட்டத்துல இன்டர்வல் விடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா படபடப்பாயிருச்சு நம்மளுக்கே. ரொம்ப உண்மையிலேயே படபடப்பாயிட்டேன் நானா. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எமோஷன், ஃபுல்லி எமோஷனுங்க, எங்கேயுமே இல்லை. பயங்கர ராவா காமிச்சு ஷீலா ராஜ்குமார் என்ன பொண்ணு அது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. அதுக்கு தோதா பார்த்தா எனக்கு விவரம் தெரியும். எனக்கு அந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 கேரக்டர் தான் நமக்கு தெரிஞ்ச கேரக்டரா இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஷீலா ராஜ்குமார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஜாக்லின் இருக்காங்களே, அவங்க 2 பேருமே தெரிஞ்சவங்களா இருக்கு. மற்றவங்களாம் அவ்வளவா ஒரு பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது. அப்படியே மலைவாழ் மக்கள் எல்லாம் அப்படியே புடிச்சு போட்டு எடுத்திருப்பாங்க போல. எல்லாருமே அந்த கேரக்டர் அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜோலியை தூக்கி சுமக்கும் பார்த்தா மஞ்சுவல் பாய்ஸ் ஞாபகப்படுத்துது. மஞ்சுவல் பாய்ஸ் இப்படிதானே கஷ்டப்படுவாங்கன்னு அந்த இதை ஞாபகப்படுது. அப்படியே சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நம்மளால எமோஷன் தாங்க முடியல, படவடப்பே ஆயிடுது. அந்த அளவுக்கு அழகா கொண்டு போய் இன்ட்ரோல முடிச்சாங்க. அப்பாடா ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரேக் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா அதை விட பயங்கரமான எமோஷன். நம்ம கண்ணில் கண்கள் குளமாயிருது. அந்த அளவுக்கு போய் ஒரு சரியான ஒரு கிளைமாக்ஸை வச்சு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எண்டு கால்ல போடுறாங்க ரியல் கெவி ஃபுட்டேஜ்னு போடுறாங்க. ரியல் வெள்ள கெவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல எடுத்த கிளிப்பே காமிக்கிறாங்க. உண்மையிலேயே நடந்ததுங்க அந்த விஷயங்கள்லாம். டோலியில கட்டிட்டு ஒருத்தர் கூட்டி போறாங்க. ஏய் பாத்துக்கோ, ஏய் குளிர் இருக்குது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனே பயங்கரமா ஆடுது. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடைக்கானலுக்கு வைத்தியம் பார்த்து போறத காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெரியவர் பேசுவார். அதுதாங்க படத்தோடைய பெரிய இது.
நாங்க இந்த மாதிரி வெள்ளைக்கவி கிராமத்தோடைய தலைவர் பேசுறேன். இந்த வெள்ளைக்கவி வந்து நாங்க இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆட்சி காலம் மாறிடுச்சு, எத்தனையோ தலைவர்களா மாறிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வெள்ளைக்கவிங்கிற ஊர்ல இருந்து கொடைக்கானலுக்கு இப்பயும் பாதை கிடையாது, சாலை வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. நாங்க எல்லாத்துக்கும் நாங்க வந்து டோலி கட்டி தான் போய் நாங்க வந்து வைத்தியம் பார்த்துட்டு வந்தோம். சொன்ன போது நம்மளுக்கு நெஞ்சே அடைச்சிருச்சு. இத்தனை வருஷம்டா, இத்தனை காலம்டா. 1947 சுதந்திரம் அடைஞ்சது இன்னைக்கு வரைக்கும் சாலை வசதி இல்லை. ஆனா எலக்ட்ரிக் வசதி இருக்குது, அதை படத்திலேயே காமிச்சிடாங்க. ஆனா சாலை வசதி இல்லை. எல்லாருமே இந்த டோலி கட்டி தான் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வந்து கீழே வந்து வைத்தியம் பார்த்துட்டு போறாங்க. ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குதா? நம்பலாமா நம்ப வேண்டாமான்னு சொல்றத நம்ம வந்து நம்ம கையிலேயே விட்டுறாங்க. அப்படி ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துடுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து கனத்த இதயத்தோட தான் படத்தை விட்டு வெளியில வர்ற மாதிரி சொல்லியாச்சு. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் ஆட் ஆகல. ஒரு சின்ன ஃபைட்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் தான் இருக்கக்கூடிய ஃபைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் படம் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப திருப்திப்படுத்துன்னு சொல்ல முடியும். இதுதான் படத்துடைய உண்மையான நிலவரம். இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்க வேணாங்கிறது உங்க கையில நான் விட்டுறேன். படத்தோட ஹீரோ பத்தி பேசணும். ஆதவன் புதுமுகம்னு நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காரு. ஒரு 10 போலீஸ்காரன் நான் தள்ளி விட்டு ஓடுற அளவுக்கு ஒரு தெம்பான ஒரு மலையில உள்ள ஒரு பயங்கர ஒரு 6 அடி அப்படி ஒரு என்ன சொல்றது, இந்த ஆதிலாம் இருப்பாப்ல, மிருகம் படத்துல ஆதி அந்த மாதிரி இருக்காப்ல. அதை விட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பிச்சுடாவில் சொல்ல முடியும். ஆதவனுக்கு வந்து மிருகமாதி மாதிரி எப்பவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் காதர் அந்த மாதிரி இருக்காப்புல, அழகா இருக்காப்புல. ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்காப்புல. அதை விட பெர்ஃபார்மன்ஸ் அங்க பண்ணியிருக்காரு. ஹீரோயின் ஷீலா அச்சுவான், அவங்கள பத்தி சொல்ல தேவையே இல்லை. தமிழ் படத்துல பயங்கரமான ஒரு ஆக்டிங்ல பண்ணவங்க. அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இன்டர்வல் பின்னாடியே அவங்களுடைய அந்த வலியை வச்சுதான் படம் ரொம்ப, அதான் சொல்ற அந்த வலியவே ரொம்ப காமிச்சிட்டாங்களோ, கொஞ்சம் ஓவர் டூ ஆயிடுச்சோன்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்கள் வச்சிருந்தாலுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணாங்க. ஜாக்லின் ஒரு நல்ல ஒரு கேமியோன்னு சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு ரோல். அவங்க வந்து ஒரு டாக்டரா வர்றாங்க, மலைவாழ் மக்களுக்கு டாக்டர் வைத்தியம் பண்ணணும்ல, அந்த டாக்டரா வர்றாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெடல் எடுத்துட்டாங்க. இந்த பிக் பாஸ் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோலை வந்து ரொம்ப கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா சைடு சப்போர்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து பக்காவா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகம். ஒரு சின்ன சின்ன படங்கள் நடிச்சாலுமே படத்தோட மியூசிக் டைரக்டர் பாலசுப்ரமணியன் இந்த படத்துல அவர் தான் ஹீரோன்னு சொல்ல முடியும். அழகான அந்த கொடைக்கானல் மலையையும் அந்த கெவி மக்களையும் அந்த ரீரிகார்டிங் அந்த பீஜியம் அந்த சோகத்தை கொண்டு வர்றதுக்காண்டி அவர் அந்த யூஸ் பண்ண அந்த வயலின் பிரம்மாண்டம்ங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை படம் அடிச்சிருக்கான்னு தெரியல, மியூசிக் பண்ணிருக்கான்னு தெரியல. ஆனா இது வந்து அவருக்கு வந்து அவார்டே கொடுக்குறாங்க, சீரியஸ் அவார்டே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசிக். இவர் வந்து என்னடா அது சாம் சிஎஸ்க்கு ரேஞ்சுக்கு அடிச்சுக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிராமியம் கொஞ்சம் கூட குறையாம அந்த வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் எதுவுமே யூஸ் பண்ணாம அலப்பறை பண்ணியிருக்காப்புல நான் சொல்ல முடியும் அந்த பாலசுப்ரமணியன். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபியை பத்தி சொல்லி ஆகணும். கொடைக்கானல் மலையையும் அதன் அழகையும் அந்த கிராமத்தோட அழகையும் அந்த கிராமம் நைட் எஃபெக்ட்ல காமிப்பாங்க. அங்கங்க மஞ்சள் கலர்ல குண்டு பல்பு எரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரசவத்தை பண்றதுக்கான அந்த நைட்ல வந்து அந்த கிராமத்துல நடந்து வராங்க. 2 டார்ச் லைட், அதான் ஓடி வர்றவங்க அந்த டார்ச் லைட் எப்படி யூஸ் பண்றாங்க. அவங்க இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா 4 பக்கம் ஸ்கொயரா உள்ள ஒரு லைட்டு அவங்க வந்து மூஞ்சில அடிச்சுட்டு வர்றாங்க. சே, எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு? உண்மையிலேயே இந்த ப்ரொடக்ஷன் வந்து 45 நாள்ல முடிஞ்சிருக்காதுங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு அந்த மலையில இருந்து இறங்குறது ஏறுறதே வந்து அவ்வளவு பியூட்டி. கும்மி இருட்டுங்க. அந்த இடத்துல மூஞ்சியும் பக்கத்துல உள்ள 4 இலைகளும் அந்த அடர்ந்த காடை மட்டும்தான் தெரியும். சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. ஜெகன் ஜெயசூர்யா அவர் தாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசரும் கூட. அப்போ வந்து அவருக்கு அந்த இது தெரிஞ்சிருக்குது, சரி இந்த மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் அவர் தான், சினிமாட்டோகிராஃபரும் அவர் தான் போது அவர் கூடுதல் பலமாயி போச்சு. அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு செம்மையா போராடி இருக்காரு. அதுக்கு தோத அந்த டைரக்டர் வந்து தமிழ் தயாளன் அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டா அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால ஒரு அருமையான ப்ராஜெக்ட் வந்து வெளியில வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷனல். யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வெளியில வர முடியாது, கனத்த இதயத்தோட தான் வர முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் கெவின். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 8.7 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனம் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.